காலையில நீங்க வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்கீங்க. வழியில எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடந்தா, அதுக்கு உங்க கம்பெனி சட்டப்படி பொறுப்பேற்கணுமா? ஹம், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா. ஏன்னா ஆபீஸ் வாசல தாண்டின பிறகுதான் நம்ம வேலை நேரமே ஆரம்பிக்குதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா 2003ல நடந்த ஒரு சம்பவம் இந்த மொத்த எண்ணத்தையுமே மாத்திடுச்சு. சோ இந்த ஆழமான அலசல்ல இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா. இது ஷாஹு அப்படிங்கிற ஒரு இரவு நேர காவலாளியோட கதை. அவர் அதிகாலை ஒரு 3 மணிக்கு தன்னோட சர்க்கரை ஆலைக்கு 2 வீலர்ல போயிட்டு இருக்கார். விடியற்காலை 3 மணிக்கு. ஆமா, நைட் ஷிஃப்ட். ஃபேக்டரிக்கு வெறும் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல அவர் இருக்கும்போது ஒரு பயங்கரமான விபத்துல சிக்கி ஸ்பாட்லயே உயிரிழக்கிறார். ஓ, ரொம்ப கொடுமையான விஷயம். உண்மைதான். இதனால அவரோட மனைவி தெய்வஷாலா ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியை எதிர்த்து 20 வருஷம் சட்ட போராட்டம் நடத்தினாங்க. வெயிட், 20 வருஷமா? யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண பெண் தன் கணவனோட இழப்பீட்டுக்காக அவ்வளோ பெரிய நெடிய போராட்டம் நடத்தியிருக்காங்கன்னா சட்டம் இங்க ஏதோ ஒரு இடத்துல இடிக்குதுன்னு அர்த்தம். இன்சூரன்ஸ் கம்பெனி ஏன் அவ்வளோ பிடிவாதமா இழப்பீடு தர மறுக்க காரணம் என்ன? ஏன்னா பல வருஷமா சட்டம் ரொம்ப கராரா இருந்துச்சு. அதாவது பயணம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம், அதுக்கும் கம்பெனிக்கும் இந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு பழைய தீர்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுச்சு. ஓஹோ, கம்பெனிக்கு உள்ள நடந்தா மட்டும்தான் பொறுப்புன்னு சொன்னாங்களா? எக்ஸாக்ட்லி. ஆனா 2025ல உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு இந்த மொத்த பார்வையுமே மாத்திடுச்சு. இங்கதான் நம்ம கொஞ்சம் நிதானமா அந்த சட்ட நுணுக்கங்களை புரிஞ்சுக்கணும். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். அந்த தீர்ப்புல அப்படி என்னதான் சொன்னாங்க? நீதிமன்றம் இங்க கருத்தியல் நீட்டிப்பு, அதாவது தியோரி ஆஃப் நோஷனல் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. கருத்தியல் நீட்டிப்பு அப்படின்னா ஒருத்தரோட வேலைங்கிறது அந்த ஆபீஸ் கட்டிடத்துக்குள்ள மட்டும் இல்லாம சட்டப்படி அது வெளியேயும் நீளுதுன்னு சொல்றாங்களா? அதேதான். ஒரு பணியாளர் தன் கடமைக்காக பயணம் செய்யும்போது அந்த பயணமும் வேலையின் ஒரு பகுதிதான்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. ஆனா பழைய சட்டங்கள் இவ்ளோ கராரா இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் இதை எப்படி சாத்தியமாக்குச்சு? அங்கதான் அவங்க 2 வெவ்வேறு சட்டங்களை ஒன்னா இணைச்சு பார்த்தாங்க. தொழிலாளர் நலனுக்கான இஎஸ்ஐ சட்டத்துல வேலைக்கு செல்லும் வழியில நடக்கிற விபத்துகளையும் வேலை நேரமா தான் கருதுறாங்க. கரெக்ட். சோ அந்த சட்டத்தோட 51வது இ பிரிவை எடுத்து ஷாஹுவோட தொழிலாளர் இழப்பீட்டு சட்டத்தோட, அதாவது இசி ஆக்டோட பொருத்தி பார்த்தாங்க. வெயிட், எனக்கு இங்க கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இஎஸ்ஐ சட்டம் வேற, இழப்பீட்டு சட்டம் வேற இல்லையா? ஒரு சட்டத்தோட விதியை எப்படி இன்னொரு சட்டத்துக்கு அப்படியே பயன்படுத்த முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு பேர் தான் சட்டத்துல இன் பாரி மெட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன் பாரி மெட்டீரியா? ஆமா. அதாவது 2 சட்டங்களுக்கும் ஒரே நோக்கம்தான், தொழிலாளர்களை பாதுகாக்கிறது. அதனால ஒரு சட்டத்துல இருக்கிற நல்ல விஷயத்த அதே நோக்கம் கொண்ட இன்னொரு சட்டத்தோட இணைச்சு படிக்கலான்னு நீதிபதிகள் முடிவு பண்ணாங்க. வாவ், இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆனா இங்க எனக்கு இன்னொரு பெரிய சிக்கல் தெரியுது. என்னது? எனக்கு தெரிஞ்சு இஎஸ்ஐ சட்டத்துல அந்த 51 இ பிரிவு 2010ல தானே கொண்டு வந்தாங்க. ஆனா ஷாஹுவோட விபத்து நடந்ததே 2003லாச்சே. கரெக்டா பிடிச்சீங்க. 2010ல வந்த ஒரு சட்டத்தை எப்படி 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு பயன்படுத்த முடியும்? இங்கதான் நீதிமன்றம் ரொம்ப புத்திசாலித்தனமா இன்னொரு கோட்பாட்டை பயன்படுத்தினாங்க. அதுக்கு முந்தேதியிட்ட விளக்க சட்டம், அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் டிக்ளரேட்டரி ஸ்டாட்யூட் அப்படின்னு பேரு. ஓஹோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 2010ல வந்த திருத்தம் புதுசா எந்த சட்டத்தையும் உருவாக்கல, மாறாக அந்த அசல் சட்டம் ஆரம்பத்திலிருந்தே என்ன சொல்ல வந்துச்சு அப்படிங்கறத மட்டும் தெளிவுபடுத்துச்சு, ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணுச்சு அப்படின்னு கோர்ட் சொல்லிட்டாங்க. ஓஹோ, ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இது எப்படின்னா ஒரு விளையாட்டுல இருக்கிற பழைய குழப்பமான விதியை இப்ப புதுசா வந்த நடுவில் ரொம்ப தெளிவா பின்னோக்கி விளக்குவது போல இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி, ரொம்ப சரியான உதாரணம். சட்டம் எப்போதுமே தொழிலாளர்களுக்கு சாதகமா தான் இருந்திருக்கு, நாம தான் இத்தனை நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அந்த நடுவர் தெளிவுபடுத்துறார். சூப்பர். அதனாலதான் சட்ட வல்லுநர்களுக்கு இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். 2 வெவ்வேறு சட்டங்களை எப்படி இணைக்கிறது, அப்புறம் திருத்தப்பட்ட சட்டங்களை எப்படி முந்தேதியிட்டு பயன்படுத்துறதுன்னு இது ஒரு பெரிய பாடமா அமைஞ்சிருக்கு. சரி, இதெல்லாம் வழக்கறிஞர்களுக்கான பாடம். ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற சாதாரண மக்களுக்கு இதோட நடைமுறை தாக்கம் என்ன? வேலைக்கு கிளம்புற எல்லாருக்குமே வழியில ஏதாவது விபத்து நடந்தா உடனே இந்த இழப்பீடு கிடைச்சிடுமா? அங்கதான் ஒரு சின்ன செக் வச்சிருக்காங்க. அதுக்கு நெக்ஸஸ் டெஸ்ட் அப்படின்னு பேரு. நெக்ஸஸ் டெஸ்ட்னா ஒரு தொடர்பு இருக்கணுமா? ஆமா, நீங்க வேலைக்கு கிளம்புற நேரத்துக்கும் போற பாதைக்கும் உங்க வேலைக்கும் நேரடி தொடர்பு, அதாவது ஒரு அன்ப்ரோக்கன் கனெக்ஷன் இருக்கணும். ஓ,
அதாவது சொந்த வேலைக்காக வழியில எங்கேயாவது போனா கவர் ஆகாதா? கண்டிப்பா கவர் ஆகாது. இப்போ வழியில உங்க சொந்த வேலைக்காக பாதைய மாத்தி, உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடையில சாமான் வாங்க போய் அங்க விபத்து நடந்தா இந்த பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்காது. பர்சனல் டீட்டூஸ் நாட் அலவுட். ஆக மொத்தம் நேரா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நடந்தா மட்டும்தான் கம்பெனி பொறுப்பேத்துக்கும். கரெக்ட். எப்படி பார்த்தாலும் சட்டங்கிறது தொழிலாளர்களை போட்டு அடைக்கிற ஒரு டெக்னிக்கல் பொடியா இல்லாம அவங்கள காப்பாத்துற ஒரு பெரிய பாதுகாப்பு வலையா மாறி இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமா. பலம் வாய்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு முன்னாடி சாதாரண தொழிலாளர்களின் பக்கம் அதிகார தராசு சாய்ந்திருக்கு. இது சாமானியர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க. சோ வாட் டஸ் திஸ் ஆல் மீன்? வீட்டை விட்டு வெளியே போனா மட்டும்தான் வேலையா? இன்னைக்கு நாம பலரும் வீட்ல இருந்து வேலை செய்யற, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் காலத்துல இருக்கோம். ஆமா. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு சொல்கிறேன். நீங்க உங்க வீட்ல லேப்டாப் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு காஃபி குடிக்கிறதுக்காக எழுந்து கிச்சனுக்கு போகும்போது வழிக்கு விழுந்துட்டா அது பணியிடை விபத்தாக கருதப்படுமா? ஓ, அது ஒரு பெரிய விவாதம். வருங்காலத்துல பணியிடம் அப்படிங்கிற இடத்தோட எல்லைகள் இனி எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திக்கலாம்.